கிளிநொச்சி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் தற்போது பெரும்போக நெல் அறுவடை முன்னெடுக்கப்படுகின்றது. கிளிநொச்சியில் நிலவும் மழையுடன் கூடிய வானிலை மற்றும் இரணைமடு குளத்தின் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் நீரில் தாழ்ந்துள்ள விளைச்சலை அறுவடை செய்ய முடியாது விவசாயிகள் நட்டத்தை எதிர்கொள்ள நேரிட்டுள்ளது. இப்போ வெட்டக்கூடிய நெல்லை மக்கள் வெட்டி அதை அரசாங்கம் ஒரு நிதானமான விலையை தீர்மானிக்காதபடியாக குறைஞ்ச விலைக்கு கொஞ்சம் நெல்லை வெட்டி கொடுத்துருக்கணும். இப்போ மழை கூட பெய்யுதாமன்னு சொன்னோன்னே 8,000க்கு எடுத்த நெல்லை 7,500 7,900 சொல்லி 100 ரூபா குறைச்சண்டிருக்கணும். பேரழிவை சந்தித்து கொண்டிருக்கிறோம். நெல் எடுப்பதற்கு யாருமே இல்லை. நிர்ணய விலை அறிவிக்கப்படவில்லை. அறிவிக்கப்பட்டாலும் கூட 14% ஈரப்பதனோடு கொடுப்பதற்கு சூரியன் உதிக்கவில்லை. தனிப்பட்டவர்கள் கேட்கும் விலைக்கு கொடுக்கும் துர்பாக்கியம். வீதிகளில் அடுக்கிவிட்டு காவல் இருக்கிறோம். அறுவடை செய்யப்படுகின்ற நெல்லை கொள்வனவு செய்வதற்கான அரசாங்கத்தின் திட்டம் என்ன? மட்டக்களப்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட வெளிவிகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா இது தொடர்பாக கருத்து வெளியிட்டார். அதிகமாக நாங்கள் பேசி வரும் 2 பிரதானமான விடயங்கள், ஒன்று நெல் சந்தைப்படுத்துதல் தொடர்பாக இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் சரியான பொறிமுறை ஒன்று இதுவரை காலமும் இல்லை. ஆகவே எதிர்வரும் காலங்களில் நெல் சந்தைப்படுத்துதல் தொடர்பாக ஒரு நிரந்தர தீர்வினை நாங்கள் பெற்றுக் கொடுக்க நாங்கள் நிச்சயமாக செய்வோம். நமது கடமை மட்டக்களப்பினை நாங்கள் உருவாக்கிக் கொள்வோம். நெல் சந்தைப்படுத்துதலுக்கு சிறந்த பொறிமுறையினை நாங்கள் இன்றைக்கு நாளைக்கு சொல்லிடாது நாங்கள் இங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். சரியான திட்டமிடல் மூலமாக நாங்கள் இதனை நாங்கள் செய்ய வேண்டும்.